Welcome to Mercy of Jesus YouTube channel. Praise the Lord. இன்றைய நாளுக்கான தேவ வசனம் சங்கீதம் 30 அதிகாரம். கர்த்தாவே, என்னுடைய எதிரிகள் என்னை மேற்கொண்டு அவர்களை மகிழ விடாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கிக் கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து எழச் செய்து நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை புகழ்ந்து பாடி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். ஏனெனில் அவருடைய கோபம் ஓர் இமைப்பொழுதே, அவருடைய தயவோ வாழ்நாள் முழுவதும். மாலையில் அழுகை வரும், அதிகாலையிலே மகிழ்ச்சி உண்டாகும். நான் எப்போதும் அசைக்கப்படுவதில்லை என்று நான் வளமுடன் இருக்கும்போது சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என்னுடைய மலையை வலிமையாக நிற்கச் செய்திருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்துக் கொண்டபோதோ நான் கலங்கினவனானேன். நான் கல்லறையில் இறங்கும்போது என்னுடைய இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மைத் துதிக்குமோ? அது உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்குச் செவி கொடுத்து என்மேல் இரக்கமாக இரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராக இரும் என்று சொல்லி, கர்த்தாவே, உம்மை நோக்கிக் கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கிக் கெஞ்சினேன். என்னுடைய புலம்பலை ஆனந்த சந்தோஷமாக மாறச் செய்தீர். என்னுடைய மகிமை அமைதியாக இல்லாமல் உம்மை புகழ்ந்து பாடும்படியாக நீர் என்னுடைய சணலாடையை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை உடுத்தினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஆமென். உங்கள் வேண்டுதலையும் உங்கள் விண்ணப்பங்களையும் கமெண்டில் எங்களுக்கு பகிருங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் நமக்காக அற்புதங்களை செய்வார். ஆமென். ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நேசிக்கும் என் தகப்பனே, காலை முதல் இரவு வரை எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி அப்பா. தேவனே, எங்களை ஆலயத்துக்கு கொண்டு சென்று கர்த்தரை ஆராதிக்க துதிக்க ஜெபித்து கர்த்தருடைய வசனங்களை கேட்டு எங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் படிந்து கொண்டதற்கு உம்முடைய நாமத்தை துதிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்கு நன்றி அப்பா. தேவனே, இந்தியா தேசத்தில் உள்ள எல்லா மக்களும் இரட்சிப்புல கொண்டு வரும். இந்தியாவில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். தமிழக மக்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தமிழக மக்கள் செய்யும் வேலைகள் அனைத்தையும் ஆசீர்வதியும் அப்பா. தமிழக மக்கள் இரட்சிப்பு வராத குடும்பங்களை இரட்சிப்பு கொண்டு வாரும் அப்பா. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வேளையில் மருத்துவமனையில் வியாதியோடு இருப்பவர்களும் வீடுகளில் வியாதியோடு இருப்பவர்கள் அனைவருக்கும் சுகமும் பலனும் தாரும் கர்த்தாவே. எல்லா மக்களுக்கும் தட்டுப்பாடு இல்லாமல் உணவு கிடைக்க, பஞ்சம் இல்லாமல் உணவு தாரும் ஆண்டவரே. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெற உதவி செய்யும் ஆண்டவரே. வீடு இல்லாத குடும்பங்களுக்கு வீடு கிடைக்க ஆசீர்வதியும் ஆண்டவரே. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க கர்த்தர் உதவி செய்யவும் ஆண்டவரே. தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு சாலமோனுக்கு தேவன் கொடுத்த ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து முழு ஆண்டு தேர்வில் எழுதி தேர்ச்சி பெறுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். குடும்பங்களில் சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானம் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. குடும்பங்களில் பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ளவர்களுக்கு பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்த அதற்குண்டான பணத்தேவை எல்லாம் சந்தியும் ஆண்டவரே. எங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தோடு கர்த்தாவே உம்மிடத்தில் தெரியப்படுத்துகிறோம். எங்களுடைய குறைவில்லாத நிறைவாக்கும் ஆண்டவரே. இந்நாள் வரையிலும் எங்களை பாதுகாத்த தேவன் இனிமேல் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமென்.